அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய சுன்னத்தான காரியங்கள். அதாவது நம்ம ஜும்மாவுக்கு பள்ளிக்கு செல்லும் முன் நம்ம எப்படி சுத்தமாட்டு பள்ளிக்கு போகணுன்னு உள்ளதை பற்றி தான் இதில் கிடக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, மிஸ்வாக் செய்து பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். 2, ஜும்மாவுடைய நியத்து செய்து குளித்து கொள்ள வேண்டும். 3, தம்மிடம் உள்ள உயர்வான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். 4, அத்தர் போன்ற கண்களுக்கு தென்படாத நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும். 5, ஜும்மாவுக்கு கால்நடையாக நடந்து செல்வது ஏற்றம். மேலும் ஜும்மாவுக்கு போகும்போது ஒரு பாதையிலும் திரும்பி வரும்பொழுது வேறொரு பாதையிலும் வருவது ஏற்றம். 6, முன்னதாகவே ஜும்மாவுக்கு செல்வது ஏற்றம். 7, ஜும்மா பள்ளியினுள் சென்றதும் இக்திஃபாப் நியத்து செய்து 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை அல்லது ஜும்மாவின் முன் சுன்னத்து தொழுகை தொழுது கொள்ளவும். 8, இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் அத்தொழுகையை தொழக்கூடாது என்று ஹனபி மக்தபில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஷாபி மத்ஹபில் அத்தொழுகையை விரைவாக தொழுது முடிக்க வேண்டும் என்றும், மேலும் இமாம் மிம்பரில் இருக்கும் பொழுது இந்த 2 ரக்காத்தை தவிர வேறு எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவர் பள்ளியினுள் வந்து அமர்ந்த பிறகு இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் இந்த தொழுகையை தொழக்கூடாது. அடுத்து 9வது, இமாம் கொத்துபா ஓதும் பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது ஹனபி மத்ஹபில் ஹராம் என்றும் ஷாபி மத்ஹபில் மக்ரூஃப் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்ற மத்ஹபுகளும் ஹராம் என்றிருப்பதினால் பேசுவது கூடாது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏற்படும் ஒரு விபத்திலிருந்து பாதுகாக்க பேசிதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தின்படி பேசிக்கொள்வது கூடும். அடுத்து 10, ஒருவர் பேசுவதை நிறுத்த வேண்டுமென்றிருந்தால் கை ஜாடை காட்டி நிறுத்த வேண்டும். 11, இமாம் மிம்பரில் ஏறி கொத்துபா ஓதும் பொழுது மற்ற அமல்களை விட்டுவிட்டு கொத்துபா ஓதுவதை செவிசாய்த்து கவனத்துடன் கேட்க வேண்டும். கொத்துபா ஓதுவது காதில் விழாவிட்டால் வாய்க்குள் திக்ர் செய்து கொள்ளலாம் என்று ஷாஃபி மத்ஹபில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 12, முன் வரிசையில் இடமில்லாத சமயம் அங்குள்ளவர்களை தாண்டி கொண்டு முன்னே செல்லாமல் பின் வரிசையில் அமர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். அதாவது இது நம்ம பள்ளியினுள் ஜும்மா நாள் பள்ளியினுள் போகும்போது எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த ஒவ்வொரு இதுவும் நமக்கு முக்கியமானது தான். இதை எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளுங்க. என்னுடைய இந்த சேனலில் நிறைய இது போல் திக்ருகளும் முக்கியமான தவறுகளும் போட்டிருக்கேன். என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள்.